சின்ன பொண்ணா இருக்கா, அவளுக்கு நிச்சயம் பண்றீங்களா? ஆமா மேடம், எனக்கு நிச்சயம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப இவங்களை வெட்டி உள்ளான்னு பாக்காங்க. உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? இருக்கு மேடம். இவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்கன்னு தான் நான் வீடியோ ரெக்கார்ட் போட்டேன். பாருங்க மேடம். கல்யாண விஷயமா சும்மா பேசலாம்னு தான் உன்னையும் உன் மகனையும் வர சொன்னேன். பாருங்க மேடம், நல்லா பாருங்க மேடம். இந்த நிமிஷம் சொல்றேனியா, நான் நிச்சயதார்த்தமே பண்றேனியா. பரிபூர்ண சம்மதமாயா? என் மக தர்ஷினிய என்னோட முழு சம்மதத்தோட உன் மகன் கரிகாலனுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன். இது பரிபூர்ணமா ஆத்மார்த்தமா நான் எடுத்த முடிவு. இந்த சட்டப்படி நல்லா பாருங்க மேடம். ஏய், இதை படம் எடுத்த? ஆமா, அன்னைக்கு நிச்சயத்துக்கு தட்டு மாத்தணும்ல, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் செல்ல ரெக்கார்ட் போட்டு என் சட்டப்பையில போட்டேன். மாமா, இதுல எங்க அப்பா மூஞ்சி கூட சரியா தெரியாது, ஆனா உங்க மூஞ்சி நல்லா தெரியும் மாமா. நீங்க நல்லா பாருங்க மேடம். ரவி, இவனை என்னன்னு கேளுங்க. அடிங்க. ஏய், என்ன சார் அடிக்கிறீங்க? சார் நிறுத்துங்க சார். மேடம், என்ன எதுக்கு மேடம் அடிக்கிறீங்க? மேடம், சப் கலெக்டர் உள்ள வா. எதுக்கு அடிச்சேன்னு சொல்றோம். மைனர் கேர்ளுக்கு நிச்சயம் பண்றீங்களா? அது சம்பந்தமா விசாரிக்கணும். எல்லாரும் உள்ள வாங்க. மேடம் மேடம் மேடம், ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு மேடம். அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு நடக்கட்டும். இஃபான், இந்த குரூப்பை மட்டும் கூட்டிட்டு வாங்க. நில்லுமா. ஏம்மா, ஒரு நிமிஷம் நில்லுமா. என்ன? நீங்க சப் கலெக்டரா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களோ? ஆமா. அதான் குணசேகரனை பத்தி உங்களுக்கு தெரியல. யாருங்க குணசேகரன்? நான் தான். அப்ப உங்களை தான் முதல்ல விசாரிக்கணும். இர்ஃபான், கூட்டிட்டு வாங்க இந்த ஆளை. எஸ் மேடம். ஹலோ, வாங்க சார். வாங்க வாங்க சார். வாங்கன்றல. போங்க. போ போ. என்ன பாக்குற? போ. ஜனனி, என்னம்மா அது? என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா, நீங்க ஃபங்க்ஷனை பாருங்கப்பா. இதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க போங்க. ஒண்ணும் இல்லப்பா, நீங்க போங்க. விடுங்க சார். என்னவோ இப்படி பண்றானுங்களேம்மா. நீ தர்ஷினியை பாத்துக்க, நான் பாத்துட்டு வரேன். அக்கா, எங்க போறீங்க நீங்க? அங்க போய் இப்ப என்ன செய்ய போறீங்க? அமைதி இருங்க, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். ஏங்க, உங்களுக்கு எல்லாம் நன்றியே கிடையாதா? எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கல்ல, எங்க அண்ணனுங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு போக மாட்டீங்களா? அங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காக? பேசிட்டு தானே இருக்காக. உனக்கு அங்க போகணுமா? நீ அங்க வேகமா போய் எல்லாத்தையும் முடிச்சிருவியா? இந்த நிக்கிறாங்கல்ல போலீஸ்காரவங்க, உன்னை ஏதாவது அதட்டி கேட்டாங்கன்னா அப்புறம் உங்க அண்ணனுக்கு அதுக்குதான் கோவம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பிரச்சனையில இருக்காங்கல்ல. இராது. என்னடி இவ பைத்தியக்காரி மாதிரி அங்க பேசிட்டு போய் இருக்கா? நின்றா நல்லா இருக்காது. வா உள்ள போவோம். இந்த பாரு அதிர, பிரச்சனையை பெருசு பண்ணாத. நீ அங்க போனீன்னா தான் உங்க அண்ணன் கோவப்படுவாரு சொல்லிவிட்டேன். ஆமா, இங்க பாரு, எங்களுக்கும் பயமா தான் இருக்கு. சரியா? அவங்க உங்க அண்ணனுங்களை பத்தி உனக்கு தெரியும்ல, அவங்க 1000 பேரை சமாளிப்பாங்க. வா போலாம். ஆமாக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. இங்கன இருந்து பாக்கையில தான் அவரை மிரட்டுற மாதிரி இருக்கும். கிட்ட போய் பாத்தீங்கன்னா அவருதான் 4 பேரை மிரட்டிக்கு இருப்பாரு. உங்களுக்கு தெரியாதா? நம்ம இங்க நிக்க வேண்டாம், நின்னாதான் பிரச்சனை பெருசாகும். நம்ம இங்க நின்னுக்கு இருந்தா பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. நீ முதல்ல உள்ள போ, அதுல நல்லா இருப்ப. பிரச்சனையை பெருசு பண்ணிக்கே இருக்க. எதையாச்சும் நடுவுல பேசணும்னு நினைச்சுட்டு இருக்காது. போங்க போங்கம்மா, எல்லாரும் உள்ள போங்க போங்க. ராமச்சந்திரன், விடுங்க சார். அவன் வராம இருந்தாலே நல்லா வாங்க இருக்கு. வாங்க வாங்க. டேய், உனக்கு என்னடா வயசு? 29 சார். அந்த பிள்ளைக்கு 14 வயசு சார். சார், மைனர் பொண்ணை நிச்சயம் பண்றது சட்டப்படி தப்புன்னு தெரிஞ்சோ தைரியமா செஞ்சுட்டு பேனர் வைக்கிறியா? பேனரு உள்ளவா, உனக்கு வைக்கிறோம் பேனரு. மேடம், இதை நாங்க விசாரிச்சு ஆக்ஷன் எடுக்கணும்னா ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இல்ல மேடம், நீங்க கொடுக்கறத விட நிச்சயம் பண்ணதை நேர்ல பார்த்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் மேடம்.
ஃபேமிலி ஆளுங்க கொடுக்கணுமா? அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது எங்க வீட்டு விவகாரம். நாங்க எங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுப்போம். உங்க உதவியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. கிளம்புங்க. டேய் யாரா நீ? ஓவரா பேசுன உள்ள தூக்கி வச்சிருவோம். பேசாம அமைதியா இல்லை, பேசிட்டு இருக்கோம்ல. டேய் கதிரு, அமைதியா. அந்த பொண்ணோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. இல்லைங்க, அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குறேன் மேடம். என்னண்ணே ஜனனி, நீ கொஞ்சம் பேசாம இரு. உனக்கு என்ன ஏதாவது புத்தி கெட்டு போச்சா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணன் தான் சொல்றாருல. விட முடியாது சக்தி. இந்த கரிகால வீட்டுக்கு தட்டு தூக்கிட்டு வந்த அன்னைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் வந்திருக்காது. தர்ஷினி சின்ன பொண்ணு சக்தி. அவளுக்கு இது எவ்வளவு பெரிய மென்டல் பிரஷர் தெரியுமா? இன்னைக்கு இங்க பேனர் வச்சவன் நாளைக்கு அவளை வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்ப அவனை நம்ம சும்மா விட்டோம்னா நாமளே அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம இருக்கும் போதே பேனர் வச்சவன் நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு போறப்போ வெளியே போறப்போ பின்னாடியே போய் டார்ச்சர் பண்ண மாட்டானா? அவனுக்கு இது ஒரு லெசன். அண்ணனோட பேர் கௌரவம்ல என்ன ஆகுறது? உங்க அண்ணனோட பேரா இல்ல தர்ஷினியோட ஃபியூச்சரா? நீ பேப்பர்ல சோஷியல் மீடியாவில எல்லாம் பாக்குறது இல்லையா சக்தி? லவ் ஏத்துக்க முடியாத பொண்ணு மேல அடிக்கிறதும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் கொலை பண்றதும் இதெல்லாம் இந்த கரிகால மாதிரி ஆளுங்களை கண்டுக்காம கௌரவம் பேருன்னு பார்த்து சும்மா விடுறதுனாலதான். எனக்கு தர்ஷினியோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அதுக்கு இவன் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். உங்க அண்ணன் நிச்சயமா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அதனால்தான் நான் செய்யறேன். ஒரு சித்தியா இதை பாக்குறத விட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு பொண்ணா இதை அப்ரோச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சார், நான் கரிகாலம் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். ஓகே மேடம். என்னங்க மேடம், இதுல எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. நீ சொல்றத கேப்பியா மாட்டியா? சக்தி, ஐம் சாரி சக்தி. யார் சொன்னாலும் நீயே சொன்னாலும் நான் கேக்குற மாதிரி இல்ல. என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க விட்டா? இதுக்கு மேல கம்ப்ளைண்ட் ஏதாவது போனேன், இந்த கம்ப்ளைண்ட் பேப்பரோட சேர்த்து வச்சு உன ஏதாவது பண்ணிடுவேன். இருப்பா விட்டுரு. நடக்கிறது நடக்கட்டும், பேசாம நில்லு. என்னன்னா சும்மா இருங்கிறீங்க? அவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா. ஏய், என்ன எங்க முன்னாடி மிரட்டிட்டு இருக்க? வாயா, பெரிய இடமாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன
என்னங்க சார்? ஓகே மேடம். ஓகேம்மா, நீங்க போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கோங்க. இனி என்ன செய்யணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ மேம். சக்தி, தைரியமா இருக்கும். புரியுதா? எதுனாலும் பாத்துக்கலாம். அழுகா தர்ஷினி பாவம். ஏய், என்னடி இது? முகத்தை இப்படி வச்சுக்கிருக்க? அமைதியே இரு, பெரியவங்க எல்லாம் பாத்துக்குருவாங்க. எல்லாத்தையும் முடிச்சு வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல நீ இப்படி அழுது பாரு. என்ன பிரயோஜனம்? அப்பா வரல சங்கடப்பட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டார்ல. ஜனனி, என்ன ஜனனி, போலீஸ்லாம் வந்துருச்சு? ஒன்றும் இல்லைக்கா, அங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் இல்லை, ஆனால் இவங்களாம் ஆல்ரெடி வம்புக்காண்டி தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வசதியாக பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. சும்மா விடமாட்டாங்க ஜனனி. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கரிகாலம் வந்து பிரச்சனை பண்ணதை தான் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷுவரா? ம். அக்கா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் ஃபங்க்ஷனை போய் பாருங்க, நான் வந்துடுறேன். ம், போங்கக்கா, போய் ஃபங்க்ஷனை பாருங்க. ஒன்னும் ஆகாது. நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இல்ல தம்பி, ஜனனி பாட்டுக்கு படபடன்னு எல்லாத்தையுமே பண்றா. அவ செய்யறது நியாயம்தான். ஆனா என் வீட்டுக்காரரு நியாயத்தை விட அவரோட பேரு கௌரவத்தை கெடுத்துட்டு தான் ரொம்ப கோவப்படுவாரு. ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணது ஜனனி தானே, அவ மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இப்போ இந்த விஷயமும் சேர்ந்தா என்ன நடக்கும்னு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க எதுவும் ஸ்டார்ட் பண்ணலையே, உங்க ஹஸ்பண்ட் தான் ஆரம்பிச்சாரு. இப்ப அவரே முடிச்சு வச்சிருக்காரு. இல்ல, எதுவும் முடியல தம்பி. பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா எவ்வளோ பெருசுன்னு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, பிரச்சனை என்ன வேணா ஆகிட்டு போட்டோம். நீங்க முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இவளுக்கா யோசிக்கிறேன் தானே சொன்னீங்க. இவ முகத்தை மட்டும் பாருங்க. இவ சந்தோஷமா இருக்க வேண்டாம். வாங்க, நம்ம போய் ஃபங்க்ஷனை நடத்துவோம். வாங்கக்கா. வா வா தர்ஷினி, எல்லாம் உட்காருங்க. சார், இதுல எவிடன்ஸ் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே மேடம், இத பத்திரமா வச்சுங்க. டேய் வாடா. சார் 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 விடுங்க சார். சார் விடுங்க சார், விடுங்க சார். என்ன எதுக்கு சார் கூட்டி போறீங்க? வருங்கால மனைவிக்கு வாழ்த்து சொன்னல, அதான் உன்னை கூப்பிட்டு போய் ஊர்வலம் நடத்தி வித்தியாசமான கணவன்னு போஸ்டர் ஒட்ட போறோம். ஏய் வாடா, காரணம் வேற சொல்லணும் சார். சார் 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 விடுங்க சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அந்த பொண்ணுக்கு எனக்கு நிச்சயம் நடந்திருக்கு சார். என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் கிறுக்கு போயலா சார்? அந்த பொண்ணுக்கு எனக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டு அந்த உரிமையில நான் பேனர் வச்சேன். அதுல என்ன சார் தப்பு இருக்கு? இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவங்க என் மேல கை வச்சாங்க. யாரடா பேசிட்டு இருக்க? நாங்க பேசிட்டு இருக்கோம். கதிரு நீ பேசிட்டு இருக்கல. போங்க முதல்ல. ஏப்பா பாயிரா போய் வரமா இல்ல. யோ மாமா அமைதியா இருக்க. யோ வாய் தூர சொல்லியா? ஏய் வாய் முறா வாய. சார் இங்க பாருங்க சார், நான் தான் சார் தப்பு பண்ணேன். இவனையும் அப்பனையும் நான் தான் சார் வீட்டுக்கு வர சொன்னேன். தேங்காய் பழ தட்டோட வர சொன்னது நான் தான் சார். நான் தான் தட்டு மாத்தினேன். என் பிள்ளைய கட்டி தரேன்னு நான் தான் சார் என் வாயால சொன்னேன் சார். தப்பு பண்ணது நான் தான் சார். என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னென்ன பேசுறிய? எப்பா அவன் கிறுக்கு போயிடலப்பா. அவன் ரொம்ப நியாயமா பேசிட்டு இருக்கான். நான் தானே தப்பு பண்ணீங்கன்னா போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டோம்.
என்ன போலீஸ் நம்ம முழுங்கிடுவாங்களா? 1000 போலீஸை நான் பார்த்துருக்கேன். அரெஸ்ட் பண்ணுங்க சார் என்ன. அண்ணா அதுக்காக என்னென்ன நீங்க சும்மா இருப்பா. சார், நீங்க தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பேசாம இருந்தா அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஏம்மா கலெக்டர்மா, நீங்க யாரோ எவரோ எனக்கு தெரியாதுமா. எங்க இருந்தோ வந்தீங்க, எங்க பிரச்சனைக்குள்ள வந்துட்டீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, போலீஸ் வந்துருச்சுல்ல, போலீஸ் என்னை பார்த்துக்கிடுவாங்கம்மா, நான் போலீஸை பார்த்துக்கிடுவேம்மா. எங்களுக்கு தெரியுமா, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கம்மா. தயவு செஞ்சு கோடி புண்ணியம்மா, உங்களை கையெழுத்து கும்பிட்றேம்மா, போங்கம்மா. சார் வாங்க சார், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார். போகலாம் சார். என்ன சும்மா இருக்கண்ணே, வாங்க சார். ஸ்டேஷனுக்கு தானே போனோம், வாங்க போகலாம். யாரும் தெரியும்ல, உழைச்சிருவான் உங்க அண்ணன் தம்பி பாசத்தெல்லாம் வீட்டுல வச்சு என்னங்க பேசுறீங்க? தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவோம். பாத்துறலாம் வா. ஏங்க சார், என்னங்க பேசுறீங்க? வருவாரி சார், போங்க சார். இவனி வண்டியில ஏத்தியா? வாங்க எத்தனை வாட்டி சொல்றது சார்? கையெடுங்க. கையெடுங்க சார். நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல. நடங்க சார். சரி வாங்க போலாம். கையை பிடிச்சு வைக்கிறீங்க. போங்க. ஏய் வாங்க. கை வைக்காதீங்க மேல. ஏய், ஃபங்க்ஷனை நல்லா நடத்துங்க. நடத்துங்க. நான் போயிட்டு வரேன். அப்படியே போயிட மாட்டேன், திருப்பி வருவேன். மாமா நானே வரேன் மாமா. ஏய் நீ முன்னாடி போயிடுறா, முன்னாடி போயிடுறா சார். A1 A3 அடிக்கிறாரு. ஓ யாரியா A1? ஆளு மூஞ்சி பாரு. சார் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏறுங்க சார். ஏங்க யாரு பிரச்சனை பண்றா? நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. A1 B1ங்கறாரு. போய் முன்னாடி ஏறுங்க. குணசேகரன் அண்ணா மனசுல வச்சுக்க. போய் முன்னாடி ஏறுங்க சார். முன்னாடி எல்லாம் ஏற முடியாதுங்க, இங்க தான் உட்காருவேன் சார். ஏறுங்க. இறங்கி ஓடிடுவேன் நானு. சார் இங்க தான் ஏறுவேன். டோர் ஓபன் பண்ணு. டோர் எல்லாம் ஓபன் பண்ண வேண்டாம், எங்களுக்கு கை இருக்கு, நல்லா ஓபன் பண்ணுவோம். சார் முதல்ல இவனை உள்ள எடுத்துங்க சார். போப்பா உள்ள. பங்காளி வண்டி எடுத்து ஃபாலோ பண்ணி வாங்க. கத்தி. ஏய் எங்க அண்ணனையா உள்ள தள்ளுற, உனக்கு இருக்குடி. அண்ணா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. இரு, ஒவ்வொன்னா நீ அனுபவிப்ப பாரு. ஏய் நீங்க போங்க. பாப்பா ரெடியா? எல்லாம் தெரியும் எங்களுக்கு. போல டேய் சும்மா பேசிட்டு இருக்க, வாடா நீ. பாப்பா இல்ல, இதுக்கு மேலே உடல வாழ்க்கை தேவையாடா? நாசமா போயிடுவேடா நீ. போடா. ஏன்டா டேய்? அண்ணா நீங்க போயிட்டே இருங்க, நாங்க பின்னாடி வந்துடுறோம். என்ன இது? அண்ணா இராதுற. டேய் வாடா சக்தி போலாம். ஏய் எல்லாம் உன்னாலதான். இப்ப சந்தோஷமா உனக்கு? நான் என்ன பண்ணேன்? நினைச்சபடி எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டல்ல. என்ன ஆதிர? ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, வாங்க ஃபங்க்ஷன் நடத்தலாம். ஃபங்க்ஷன் நடத்துவீங்களா? எங்க அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க, என்ன ஃபங்க்ஷன் நடத்துறீங்க? அமைதியா இராதிரா. அண்ணி உங்களுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டல்ல நீ. நான் சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்ணேன்? திரும்ப வீட்டுக்கு. அமைதியா இரு. அவங்க வாலண்டியரா பிரச்சனை பண்ணி வண்டியில ஏறி போயிட்டு இருக்காங்க. வாலண்டியரா போனாங்களா? என்ன சொல்ற? இது பாருங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணது அந்த கரிகாலன் மேல. தேவையில்லாம அவங்க பிரச்சனை பண்ணி அவங்களே ஏறி போறாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ஆதிர அவதான் அவள சொல்லிட்டு இருக்கால, நீ ஏன் அவள கட்டிட்டு நீ இருக்க? அமைதியா இரு. நீயும் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் சொல்றேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அமைதியா இருங்க. ஐயோ ஆதிர கூட்டி தர வேண்டியதானே, நடிக்காத. அமைதியா அடிச்சுக்கிடாதீங்கடி, அமைதியா இருங்க. ஏய் என்னம்மா நினைச்சுக்கிருக்க? அதான் என் புருஷனும் மத்தவங்களும் பின்னாடியே போயிருக்காங்கல்ல, என்னன்னு பாத்துட்டு வருவாங்க. நீ மட்டும் இப்ப பின்னாடி போய் என்ன பண்ண போற? அண்ணி அதுக்கு நான் உங்களை அப்படியே போட்டு நாங்க சொல்றதே ஒரு நிமிஷம் கேளு. அவங்க கூட உட்கார்ந்துக்கு இருப்பியா? நீ அமைதியா உள்ள போ. அண்ணி இப்ப அதுக்குன்னு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்களா? தர்ஷினிக்காகவா? அவங்க வெறுமை என்ன பிரச்சனைன்னு பார்க்க தான் போயிருக்காங்க. உங்க அண்ணன்களை பத்தி உனக்கு தெரியாது? ஊரிய வித்து வெல பேசிட்டு வந்துருவாங்க. நீ போ. வா போய் ஃபங்க்ஷனை பாப்போம், பொறவு பாத்துக்கலாம் மீதி எல்லாம். வா. அதுக்குன்னு அண்ணனை போட்டுன்னு விட்டுட்டு நடக்கும். எத்தனை எங்களுக்கு அக்கறை இருக்காதிரா இந்த குடும்பத்து மேல, அத புரிஞ்சுக்க. வந்துருவாங்க. நீ தான் அத்தை முறை செய்யணும்ல. நீ உள்ள வா, உனக்கு இருக்கு. போங்கப்பா போங்க. போங்க எல்லாரும் உள்ள போங்க. வாங்க, வாங்க. கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வரட்டும். உள்ள போங்க. அவனுக்கு எல்லாம் புரியும். போங்க.
Zoremos